எல்லாமே சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் அது வேறு லெவலில் இருந்துச்சு. அதுதான் டிஃப்ரெண்ட்டாக தனுஷோட ஆக்டிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காமிச்சது. அதுதான் அவங்களோடது சூப்பராக இருந்துச்சு. நாகார்ஜுனா, ராஷ்மிகா எல்லாருமே, எல்லா கேஸ்டிங் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. பிடிச்ச விஷயம்னா ஒரு பணக்காரனாக இருந்தாலும் லாஸ்ட்டில் கடைசியில் வந்து எல்லாருமே எப்படி பிச்சைக்காரனாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் லாஸ்ட்டில் போகிறது குப்பைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ். அது வேறு லெவலில் இருந்துச்சு. அது வேறு லெவலில் இருந்துச்சு ஆக்டிங். தனுஷ் எப்பவும் போல் அவங்களோட ஆக்டிங் வந்து அவங்களோட 100% கொடுத்து வேறு லெவலில் நடிச்சிருந்தாங்க. படம் சூப்பராக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. தனுஷ் ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது. தனுஷ்காக தான் வந்தோம். படம் வந்து எப்படி என்ன கான்செப்ட்னா, ஒரு பிச்சைக்காரன் ஒரு கோடீஸ்வரன் ஆகிறான். ஒரு கோடீஸ்வரன் கடைசியில் எங்கே போகிறான் அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. தனுஷோட ஆக்டிங்க்கு எந்த குறையுமே இல்லை, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பிச்சைக்காரன் கேரக்டரில் பார்க்குறப்ப எப்படி கன்வின்சிங்காக இருந்துச்சு. நிறைய டெடிகேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் தனுஷ் அப்படி பார்க்கும்போது, தனுஷ் இவ்வளோ இதாக ஒர்க் பண்ணியிருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்குது. லேகுன்னு என்ன இல்லை, கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு இது இருந்துச்சு. பட் அதையுமே கன்வே பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டில் ஒரு டைலாக் கொடுத்து கன்வே பண்ணிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது கிளைமேக்ஸ். கண்டிப்பாக பார்க்கலாம். நாகார்ஜுனோட கேரக்டரு அதுவும் சூப்பராக இருக்கும். அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும். ராஷ்மிகாவோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் சாங்ஸை வந்து நிறைய நல்ல நல்ல சாங்ஸ் இருக்குது. நீங்கள் சாங்ஸ் வந்து இதில் டான்ஸு இதுவுமே இருக்காது. ஃபைட்டு வந்து அவ்வளோக்குலாம் இருக்காது. எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளான ஒரு கதையை பெஸ்ட்டாக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அப்படி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக புரியுது. சாங் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுங்க? அது ரொம்ப எமோஷனல் ஆச்சு. நிறைய சாங்ஸ் இல்லை எமோஷனல் ஆகுது, நம்ம கனெக்ட் ஆகும். நிறைய இடத்துல நம்மளை அறியாமலே அழுகிற மாதிரி இருக்கும். ஒரு பிச்சைக்காரங்களை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து இந்த படம் பார்க்கும்போது நாளைக்கு அவங்கள நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த ஒரு படம் கண்டிப்பாக பண்ணியிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி வந்த படங்களுக்கு இது வந்து நல்ல ஒர்த்தா தேட்டரில் வந்து பார்க்கக்கூடிய படம் தான். தனுஷோட ஆக்டிங் எப்படி புதுசாக இருக்கா? இல்லை, தனுஷோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது தேவிஸ்ரீ பிரசாத் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருந்தோம் போல். ஆனால் இந்த படத்தில் கொடுத்து மிரட்டிட்டார். அண்டு போய்வா நண்பா பாட்டு வந்து தேட்டரில் ஒரு பிளாஸ்ட் இருந்துச்சு. அதுவும் கமலாவில் நல்ல லைட்ஸ்லாம் டிஸ்கோ லைட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ செம வைப் ஆயிடுச்சு தேட்டரே. இல்லை அந்த மாதிரி ஸ்டோரி கிடையாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி தான். அதாவது அந்த பிச்சைக்காரனை பேஸ் பண்ணி ஒரு கருத்து சொல்ல வந்திருக்காங்க. நல்லா தான் ரீச் ஆகிருக்கு. அண்ட் எதுவும் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இல்லாமல் நல்லா தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க படத்தை. நாகார்ஜுனோட கேரக்டர் சூப்பராக இருக்குது. அவர்தும் ஒரு ஃபுல் லென்த் கேரக்டர் தான். ரஷ்மிகாவும் ஒரு ஃபுல் லென்த் கேரக்டர் தான். எல்லார் கேரக்டரும் இம்பார்ட்டன்ட் தான். எதுவுமே தேவையில்லாமல் வந்ததாக ஒரு கேரக்டர் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேக் இருக்குது. பட் ஆனால் ஓவரால் நம்ம உட்காந்து பார்க்கக்கூடிய படம் தான். எங்கேயுமே போர் அடிக்கும் இல்லை பார்க்க முடியாதுன்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒர்த்து தான். த்ரில்லரை விட அதிகமாக எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது. தனுஷ்க்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது, நாகார்ஜுனாவுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது, ராஷ்மிகாவுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. இவ்வளோ ஸ்டோரிஸ் நம்ம பின்னாடி போய் வரும்போது அது வந்து ஆடியன்ஸுக்கு நல்லா எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது தேட்டரில் படம். ஓவரால் எங்கேஜிங் ஃபிலிம் தான். ரொம்ப நல்ல படம் தான். இருக்கு ப்ரோ. இப்போ சில பேர்லாம் எனக்கு ரிவ்யூ சொல்லிகிட்டு இருக்காங்க, படம் வந்து 3.5 மணி நேரம் ஆச்சு அதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகேவா, அவங்க இப்போ டக்லைஃப் நல்லா இல்லை, அது நான் நெகட்டிவாக தான் கொடுத்தேன். ஓகேவா, இந்த படம் ரியலாகவே நல்லா இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி படத்தை ட்ரோல் பண்ணி ஓட விடாமல் பண்ணிடுறாங்க. ஓகேவா, இப்போ தனுஷ் வந்து செகண்ட் ஹாஃபில் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கண்டென்ட் வைஸ் வந்து ஸ்லோவாக இருக்க மாதிரி இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த பாட்டு போய்வா நண்பா அந்த மாதிரி சாங்ஸ்லாம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துது கதையை. இப்போ தனுஷ் ஃபேன்ஸ் மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, சில ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. என்ன ஒன்று பிச்சைக்காரன் சொன்னது தான் இதுலேயே சொல்கிறாங்க. ஆனால் இதை வந்து கமர்ஷியலாக நல்ல கேஸ்டிங்கை பேக்கப் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல இப்போ ராஷ்மிகா கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீரோயின் மெட்டீரியல் மாதிரிலாம் இல்லாமல் அவங்க தேவையான இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சிலர்லாம் ஹீரோயின் போட்டமேன்னு சொல்லிட்டு சும்மா இது பண்ணுவாங்க. அவங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. புஷ்பா 2லேயும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க, இதுலேயும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நாகார்ஜுன சார் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. தெலுங்கு டேரக்டர்னு நினைக்கிறேன் நான். அது ஆடியோ லான்ச்சில் வந்து தனுஷ் சார் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து அரகன்ஸாக பேசுகிறாரு, கான்ஃபிடென்ட் ரொம்ப பேசுகிறாரு அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்கு அவர் அந்த மாதிரி பேசலாம், தப்பே கிடையாது. அவரோட கான்ஃபிடென்ஸ் தான் அப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன்.
படத்தில் லாக் வச்சுருக்காங்க. அதான் சொல்கிறேன் ப்ரோ. இப்போ நீங்கள் இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், செகண்ட் ஹாஃப் பார்க்கல, ஒரு 20-30 மினிட்ஸ் தான் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காது, நானே ஒத்துக்கிறேன். ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு படம் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஏன் ஸ்லோவாக இருக்குன்றது உங்களுக்கு புரியும். அந்த செகண்ட் ஹாஃபையும் ஃபஸ்ட் ஹாஃபையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா தான் அந்த புரியும் படம். செகண்ட் ஹாஃப் தான் ஃபுல்லாக ஸ்டோரி இருக்குன்றீங்க. இல்லை ஸ்டோரி இருக்குன்னு சொல்ல, இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தா ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்காது, அது என்ன சொல்ல வந்தாங்கன்னே தெரியாது. செகண்ட் ஹாஃப் பார்க்க சொல்ல தான் என்ன மெசேஜ் சொல்கிறாங்க, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு 1 லைனில் சொல்கிறேன் ப்ரோ. ஒரு 100 ரூபா இருக்குது ஓகேவா, ஒரு 100 பேருக்கு அந்த 1 ரூபா இருந்தால் அது ஓகே. ஒருத்தர்கிட்டே ஸ்கேம் பண்ணி 100 ரூபா இருக்கணும்னு நினைக்கிறத வந்து தப்பு இல்லை, அதை தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க இந்த படத்தில். அது வந்து நல்ல சோஷியல் மெசேஜாக தான் பார்க்குறேன். விஜயாண்டி படம் வந்து கேஸ்டிங்லாம் அவர் மட்டும்தான் நடிச்சிருந்தார் அந்த படத்தில், அதனால் பெருசாக ரொம்ப கமர்ஷியலாக போச்சு, நல்லா இருந்தது. டிவியில் கூட பார்க்க சொல்லி நிறைய பேருக்கு ஸ்லோவாக பிக்கப் ஆச்சு, ஓடிடி எல்லாம் ஓகே. பட் ஆனால் இந்த படம் வந்து நல்ல ஒரு ஹைப் கொடுத்தது, படமும் நல்லா இருக்குது. சில பேர் வந்து சும்மா சொல்கிறாங்க 3 மணி நேரம் படம் அப்படிலாம் சொல்கிறாங்க. நம்மளுக்கு எங்கேஜிங்காக இருக்கா தான் முக்கியம். 3 மணி நேரம் படமாக இருந்தால் 4 மணி நேரம் படமாக இருந்தால் நம்மளுக்கு எங்கேஜிங்காக இருக்கா, கதை வந்து ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கா, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா, அந்த எங்கேஜிங் ஃபேக்டரி நல்லா இருக்கா, அதான் நம்மளுக்கு முக்கியம். அதான் நான் சொல்லுவேன். எந்த அளவுக்கு பிச்சைக்காரனா கன்வின்சிங்காக நடிச்சிருக்காரு. கன்வின்சிங்காக ப்ரோ. அவர் வந்து அதான் அவர் வந்து ஃபஸ்ட்டு சீனே வந்து திருப்பதியில் பிச்சை எடுக்கிற மாதிரி தான் அது ஆடியோ லான்ச்சே சொல்லியிருப்பார். அவர் வந்து அந்த பிச்சை எடுக்கிற சீனாக இருக்கட்டும், இந்த ஒரு சீன் வரும், ஒரு குப்பலாரிக்குள்ளே வந்து ராஷ்மிகாவும் இவரும் இது பண்ணுற மாதிரி அந்த சீன்லாம் அவர் வந்து ரொம்ப ஹீரோயின்ற பண்டாலாம் இல்லாமல் அவர் வந்து ரொம்ப நேச்சுரலாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு நான் நினைக்கிறேன். அது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ராஷ்மிகாவும் அந்த மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோ திட்ட வேண்டிய இடத்துல திட்டினாங்க, இப்போ படம் பார்க்க சொல்ல தெரியும். திட்ட வேண்டிய இடத்துல திட்டுறாங்க, ஹெல்ப் பண்ண வேண்டிய இடத்துல பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் நாகார்ஜுன் சார் வந்து தப்பாக ஒரு செல்ஃபிஷாக டெசிஷன் எடுப்பார், அதுக்கப்புறம் அதை திருத்திக்கிட்டே அவர் வந்து கதைக்கு என்ன வேல்யூ ஆட் பண்ணுறாரு, அதான் முக்கியம். அதான் நல்லா இருக்குது படம். கிளைமேக்ஸ் எப்படி ப்ரோ? கிளைமேக்ஸ் தான் ப்ரோ சூப்பர், எபிக், சூப்பர் ப்ரோ. எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி டார்கெட் ஆடியன்ஸ்லாம் யாரும் கிடையாது, எல்லாருக்கும் நல்லா இருக்குது. ட்ரோல் பண்ணுறவங்க ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கும்.